வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதனின் மூக்க அண்டென்னா என்ன சொல்லாமா என்ன யோசிச்சு பாத்தீங்களா? சிரிப்பா இருக்கே. வாங்க தெரிஞ்சிக்கலாம். எறும்புகளுக்கு நம்ம மாதிரி மூக்கு கிடையாது. அவங்க அண்டென்னாவை தான் பயன்படுத்துறாங்க. அதுல மூச்சு விட முடியாது. ஆனா அதுல தான் வாசனை, ருசி, தொட்டு பார்ப்பது, பேசுவது எல்லாமே இருக்கு. ஒரு எறும்பு சாப்பாடு கண்டுபிடிச்சா அது பாதையிலே கெமிக்கல் ரீல் விட்டு போகும். அந்த ட்ரீலையே மற்ற எறும்புகள் அண்டென்னா வச்சு பின்தொடரும். அதனா எறும்புக்கு அண்டென்னா என்றா மூக்கு, நாக்கு, கைவிரல் எல்லாம் சேர்ந்தா ஒரே கருவி மாதிரி. ஆனா மனிதனோ மூக்கை மெயின்லி மூச்சு விடவும் வாசனை அறியவும் தான் பயன்படுத்துறான். மூக்கு ஒரு நேச்சுரல் ஏற்பட்ட மாதிரி வேலை செய்யுது. தூசி, கிருமி எல்லாம் பிடிச்சு காற்றை சூடாக்கி ஈரமாக்கி நுரையீலுக்கு அனுப்பும். அதே சமயம் நம்ம வாசனை சென்சார்ஸ் நமக்கு உணவின் ருசி, புகை மாதிரி ஆபத்து, அத்துடன் நன்றாக மணக்கும் பூவும் வாசனை தரும் உணர்வையும் கொடுக்குது. மூக்கால நம்ம குரலோ ரிச் சவுண்ட் கொடுக்குது. ஒரு இசை சூட மாதிரி ரெசனேஷன் கொடுச்சு. அப்போ மூக்கை அண்டென்னா என்ன சொல்லாமா? விஞ்ஞான ரீதியா இல்ல. ஏன்னா அண்டென்னா ஒரு வெளிப்புற கருவி, நிறைய சென்சர் இருக்கு. ஆனா ஓம ரீதியா ஆமாம், இரண்டுமே முக்கியமான சென்சரி கருவி தான். சிம்பிளா சொன்னா எறும்பின் அண்டென்னா மூக்கு, கை விரல் எக்ஸ்ட்ரா சென்சர்ஸ். மனிதனின் மூக்கு நம்முடைய ஸ்மெல் ஆண்டெனா. அடுத்த தடவை ஒரு எறும்பு அண்டென்னா வச்சு தட்டிக்கிட்டு போகும் போது பாருங்க, அது ஒரே நேரத்தில் ஹேண்ட்ஷேக் பண்ணுறது பிளஸ் வாசனை பார்ப்பது மாதிரி தான். நம்ம மூக்கா அது நம்ம சொந்த ஆண்டெனா. நம்மை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மனதில் உணர செய்யும் கருவி. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட அருமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.